ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உள்ள நிலவரத்துக்கு மார்க்கெட் என்ன ரேஞ்சில் மூவ் ஆகிருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னையோட மார்க்கெட் வந்து மூவ் ஆனது எல்லாமே நான் உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பேன். எதனால் மார்க்கெட் ஹையில் போயிருக்கா, லாஸில் வந்திருக்கா, நேற்று எதனால் லாஸில் வந்திருக்கா, ஹையில் வந்திருக்கா எல்லாமே போட்டிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றி பார்ப்போமா. இன்றைக்கி வந்து ஜூன் 24 டேட் அனலைஸ் படி சென்சஸ் வந்து 705 பாயிண்ட்ஸ் கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 வந்து 172 கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது முழுக்க என்னோடய ஓன் ரிஸ்க் அனலைசிஸ் மட்டும்தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் பேங்க்ஸு, நிஃப்டி பேங்க்ஸு, ஐடி செக்டர்லாம் நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. எதெல்லாம் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் கொஞ்சம் இறங்கியிருக்க மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பேங்க் செக்டர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஏறி இருக்குது. மற்றபடி இதில் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியோட 50 கம்பெனிஸில் வந்து லாஸ் ஆகிருக்கு எல்லாமே பஜாஜ் ஆட்டோ, எஸ்பிஐ லைஃபு, மாருதி சுசுகி, ஹெச்டிஎஃப்சி எல்லாமே லாஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நிஃப்டி 100, நிஃப்டி 200, நிஃப்டி 500 எல்லாமே ப்ராஃபிட் வந்திருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் 100, நிஃப்டி மைக்ரோ கேப் 250 எல்லாமே லாஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக வேணும்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்பில்ட்டாகவே வீடியோ போடுறேன். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சென்சஸும் பிரித்து வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எதுவும் புரியலைன்னா சொல்லுங்கள். நான் வேணா திரும்பி வேறு ஏதாவது இன்டெப்டாக செக் பண்ணி அனலைஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, see you another video. Bye bye.